ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தாரிகாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக பண்ண போகிறோன்னா, நாகர்கோவில் சைடில் செய்யக்கூடிய தேன்குழல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த தேன்குழல் வந்து 2 விதமாக செய்வாங்க. ஒன்று வந்து வெல்லம் வச்சு செய்வாங்க, இன்னொன்று வந்து பனை வெல்லம் வச்சு செய்வாங்க, அதாவது கருப்பட்டியில் செய்வாங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து வெல்லத்தில் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணிவிடுங்க. இதுக்கு வந்து நிறையெல்லாம் பொருள் தேவை கிடையாது. 3 பொருள் தான். 1 கப்பு இட்லி அரிசி எடுத்திருக்கேன், இல்லாட்டி பச்சை அரிசியும் போட்டுக்கலாம். 1/4 கப்பு உளுந்து, 1 கப்பு அரிசிக்கு 1/4 கப்பு உளுந்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம், ஒரு பெரிய மண்டை வெல்லம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச அரிசியும் இப்போ உளுந்தம்பருப்பையும் வந்து நான் நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை அரைக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் நல்லா அரைச்சிட்டேன் இந்த மாவை. அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச வெல்லத்தை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு பாகு காய்ச்ச போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். பாகு காய்ச்சறதுக்கு முன்னாடி இந்த வெல்லத்தில் வந்து மண் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை இருத்துக்கலாம். இருத்துட்டு அதுக்கப்புறம் பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. நான் இதை வந்து இருத்துக்க போகிறேன். லைட்டாக மண் இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால நான் இருத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இருத்த வெல்லத்தை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி இப்போ மறுபடியும் பாகு காய்ச்சறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளோட பதம். இப்படி கை வச்சு எடுத்திங்கன்னா நல்ல கம்பி மாதிரி எவ்வளோ தூரம் இழுத்தாலும் வருது பாருங்கள். இதுதான் பதம், ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க இதை. இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. அடுத்து நம்ம எடுத்து வச்ச மாவை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. இந்த கவர் இல்லாட்டி நீங்கள் வந்து பால் கவர் இல்லை இந்த எண்ணெய் கவர் என்ன வேணால் எடுத்துக்கலாம். இந்த கவரும் இல்லாட்டி நீங்கள் வந்து முறுக்கு புளிகிற அந்த அச்சு இருந்தாலும் ஓகே. இப்போ இந்த கார்னரில் வந்து நான் கட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச மாவை இதுக்குள்ளே ஊற்றி தான் நான் புளிய போகிறேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. நம்ம எடுத்து வச்ச கவரில் வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அப்போ அது ஒட்டாமல் வரும் மாவு, அதுக்காக தான். வாங்க பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இப்போ பாருங்கள், நான் எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்ச மாவை கவருக்குள்ளே போட்டு எப்படி புளியலான்னு பார்க்கலாம். பாருங்கள், கவருக்குள்ளே மாவு போட்டிருக்கேன். அடியில் ஒரு கார்னரில் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச மாவை வந்து எண்ணெயில் அப்படியே புழிஞ்சு ஊற்றிக்கலாம். இது ஒரு சைடு வெந்த பிறகு இன்னொரு சைடு அப்படியே லைட்டாக திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து அப்படியே நம்ம பாகுல போட்டுக்கலாம். பாகில் போட்டாச்சு. இதை நல்லா இந்த பாகில் டிப் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். பாகில் போடும்போது பாகு வந்து சூடாக இருக்கணும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வெளியே எடுத்துருங்க. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம்.
பாருங்கள், அடுத்தது போடுறேன். போட்டாச்சு. இதுவும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இன்னொரு சைடு திருப்பி போட்டு வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம பாகில் போட்டுக்கலாம். பாகில் போட்டு இதையும் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி பண்ணுங்கள். இதை உடச்சி விட்டு பண்ணாலும் நல்லா தான் இருக்கும், உள்ள டேஸ்ட் போகும். இந்த மாதிரியே போட்டுக்கலாம், ஜிலேபி மாதிரி. இப்போ பாருங்கள், நம்மளோட தேன்குழல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தெரியுதா நான் ஏன் கவரில் போட்டேன்னு? அந்த டெக்ஸ்டரும் அந்த சைஸும் இப்போ தான் நமக்கு கரெக்டாக வந்திருக்குது. இதே இது வந்து நம்ம முறுக்கு அச்சில் போட்டிருந்தோன்னா இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்காது. அதனால தான் நான் வந்து இந்த கவரில் போட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்கள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.